Friends, welcome to JK Silks. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ஒரு கிராண்டான saree வேணும். நிறைய பேர் வந்து இப்ப ரீசன்ட் டேஸ்ல கேட்டுட்டே இருந்தீங்க. நெக்ஸ்ட் மேரேஜ் வருது, வெட்டிங் டே வருது, anniversary வருது, காலேஜ் ஃபங்க்ஷன்ஸ், உமன்ஸ் டே, ஃபேர்வெல் டே இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய ரீசன்க்காக எங்களுக்கு கிராண்டான saree வேணும். கிஃப்டிங் பர்பஸ்க்கு இந்த மாதிரி நிறைய கேட்டுட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்காக இன்னைக்கு நான் தேடி நம்மளோட கலெக்ஷனில் கிராண்டான saree எதுன்னு பார்த்து இன்றைக்கி நம்ம வந்து இது வந்து லான்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா, உங்களுக்காக. ஸோ கிராண்டாக saree வேணும், அதுவும் சூப்பரான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பாயிண்டில் வேணும். குவாலிட்டி வந்து ரியலி சொல்கிறேன், ஒரு பியோர் சில்க் சாரீஸோட என்ன லுக்கு டச் ஃபீல் இருக்குமோ அதே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட ஒர்க்மேன்ஷிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஜம்தானி வீவிங் சாரின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜம்தானி கைண்ட் ஆஃப் வந்து வீவிங் சாரீஸில் தான் இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து வீவ் பண்ணுவாங்க. கையிலேயே வந்து புட்டாஸ் எல்லாமே திருப்புவாங்க. ஸோ அதனால தான் இது வந்து ஜம்தானின்னு சொல்லுவாங்க அதை. ஸோ அந்த கைண்ட் ஆஃப் டிசைனை வந்து நம்மளோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரேட்டில் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா, ஸோ வந்து சூப்பரான ஒரு டிசைன், மஸ்ட் ட்ரை எல்லாருமே. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு யூனிக்கான ஒரு கிராண்டான ஒரு சாரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து காமனாக வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்காது. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி யூனிக்கான ஒரு டிசைன் தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம். ஸோ மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன். ஸோ ரொம்ப ரிச்சாக உங்களுக்கு மெட்டீரியல் தெரியுதுங்களா, எவ்வளோ ஷைனிங்காக, ரியலி சொல்கிற ஒரு அமேசிங் குவாலிட்டி தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இது யாராக இருந்தாலும் சரி, அடிக்கடி எல்லாமே நல்லா தான் போடுறீங்க, நாங்கள் எப்படி எல்லாம் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பர்சனலாக வந்து கேட்குறீங்க, கமெண்ட்டில் கூட போட்டிருக்கீங்க. பட் வந்து இருந்தாலுமே நிறைய பேர் இன்னும் வேறு மாதிரி வேணும், யூனிக்காக வேணும்னு சொல்லிட்டு நிறைய சாரீ லவ்வர்ஸும் இருந்துகிட்டே இருக்கீங்க. ஃபங்க்ஷன்ஸ் வரப்போகுது. ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு மேபி உங்களுக்கு சித்திரை வைகாசியில் ஃபங்க்ஷன் இருந்தால் கூட இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வரும்போது கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இது பின்னாடி வராது. ஏன்னா இந்த டிசைன்ஸ் எல்லாமே திருப்பி என்னால் கொண்டு வர முடியுமா அப்படின்னு தெரியாது. நிறைய விஷயங்கள் நாங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறது டியூ டு சம் ரீசன்னால வீவர்கிட்ட இருந்து எங்களுக்கு கரெக்டான சப்ளை இல்லாதனால கொண்டு வர முடியாமலேயே போயிடுது நிறைய நீங்கள் கேட்ட டிசைன்ஸ். ஸோ அதனால் வரும்போதே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிராப் பண்ணிக்கோங்க. இது 2 மாதம் கழிச்சு வருமா, 1 மாதம் கழிச்சு வருமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிற டைமுக்கு கண்டிப்பாக எங்களால் கொண்டு வர முடியாது. டைம் டிலே ஆகலாம், இல்லை வராமலேயே கூட போயிடலாம். ஸோ அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஒரு சூப்பரான நெக்ஸ்ட்டு ஒரு 3-4 மந்த்ஸில் உங்களுக்கு ஏதாச்சும் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு சூப்பரான கிராண்டான சாரீ. மெட்டீரியல்னு சொல்கிற சூப்பர் சாஃப்ட், உங்களுக்கு அவ்வளோ ஃப்ளெக்ஸி அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும், இது எல்லாமே வந்து ஜம்தானி வீவிங் சாரின்னு சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு அந்த நார்த் இந்தியா ஆந்திரா சைடு இங்கே தான் வந்து இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பல்லு பார்த்தாவே தெரியும், ஒரு இக்கட் வீவிங் பல்லு மாதிரி உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு டிஷ்யூ, ஓகேங்களா, ஜரி போட்டு திக்காக வந்து அப்படி வீவ் பண்ணியிருக்காங்க. நிஜமாவே சொல்கிறேன், மெட்டீரியல் வைஸ் வந்து அல்டிமேட். அண்ட் தென் இந்த சாரீக்கு வந்து ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்டாக இந்த மாதிரி 1000 புட்டா ப்ளவுஸ் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காமிச்சிடலாம். இதுதான் இந்த சாரியோட ப்ளவுஸ். எல்லா சாரீஸ்க்குமே உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்டாக ப்ளவுஸ் வரும். ஓகேங்களா, இந்த மாதிரி அழகான இங்கே பாருங்கள், குட்டி புட்டாஸ் வந்து இந்த மாதிரி போட்டிருக்கு. ஸ்லீவ்ஸுக்கு வந்து இந்த மாதிரி பார்டர் வரும். ஓகேங்களா, ஒரு கட்டி ஸ்டைல் பார்டர், சிம்பிள் அண்ட் எலகண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் இந்த சாரியோட பார்டர். சாரியோட வியூ பாருங்கள், ஒரு நல்ல ஒரு இது 30 சென்டிமீட்டர் 40 சென்டிமீட்டர் இந்த ஹைட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 40 சென்டிமீட்டரே இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 40 சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு ஒரு பெரிய டெம்பிள் பார்டர். ஓகேங்களா, தாளம்பூ பார்டர்னு சொல்லலாம். அந்த தாளம்பூ பார்டர் வெறும் இது வந்து பார்த்தீங்கன்னா கட்டி வீவிங் ஸ்டைலில் உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி வீவிங்லேயே இந்த பார்டர் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மீனாக்காரி புட்டாஸ் வந்து இந்த மாதிரி வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த டெம்பிள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மல்டி கலரில். அப்போனா நீங்கள் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள், எவ்வளோ ஒர்க் இருக்குது. ஒவ்வொரு கலர் சேஞ்சஸ் கொண்டு வர்றது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஈஸியாக. அது ஒரு சின்ன புட்டால், இது ஒன்றும் பிரிண்ட் கிடையாது. மல்டி கலர் ஈஸியாக கொண்டு வருது, எல்லாமே வீவிங்கில் இத்தனை கலர்ஸ் வந்து கொண்டு வர்றது அப்படிங்கிறது நான் சாதாரணமான விஷயமே கிடையாது. ஸோ அதனால் அது வந்து வீவிங்கில் இருக்கிறவங்களுக்கு இதனோட கஷ்ட நஷ்டங்கள் தெரியும். ஸோ அதில் எவ்வளோ ஒர்க்மேன்ஷிப் இருக்குது, எவ்வளோ அதனோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அதிகமாகும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பார்டர். இந்த பார்டருக்காகவே நீங்கள் வாங்கணும். இது கட்டினீங்கன்னாவே அப்படியே ஒரு ரிச் லுக்கு உங்களுக்கு அப்படியே தூரத்துலேருந்து பார்த்தா யாருடா இது அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ சூப்பராக இருக்காங்களே, பார்த்தாவே கெத்தாக இருக்காங்களே, அந்த மாதிரி ஒரு லுக்கு கொடுக்குற ஒரு சாரீனா கண்டிப்பாக அது இந்த சாரீ தான். இந்த சாரியோட டாப் சைட் பார்டர் பாருங்கள், சிம்பிளான பார்டர் தான். இது சிங்கிள் ப்ளீட் கட்டினாலும் அல்டிமேட்டாக இருக்கும், பிளேட்டர் கட்டினாலும் அல்டிமேட்டாக இருக்கும்.
சிங்கிள் ப்ளே எது கட்டினாலுமே சூப்பராக இருக்கும். இந்த சாரியோட பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி குட்டி குட்டி புட்டாஸ். ஓகேங்களா, ஒரு ரெயின் ட்ராப் மாதிரி உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஃபீல் ஆகும். ஆனால் ஒரு புட்டாவும் சின்ன சின்ன சர்க்கிள்ஸ் வச்சு அதை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, சூப்பரான ஒரு சாரீ. ஓகேங்களா, மஸ்ட்டு ட்ரைன்னு நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து எல்லாமே லிமிட்டெட் ஸ்டாக்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. ஈச் கலர் வந்து 2 to 3 பீசஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம இது கொடுக்க போகிற ஒரு சூப்பரான ஆஃபர். கண்டினியூஸாக நம்மளோட ஜேகே சேல்ஸில் ஆஃபர், ரியல் ஆஃபர் தான் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. நம்ம வந்து ஃபேக்கான ஆஃபரில் எதுவுமே கொடுக்கறது கிடையாது. சும்மா வாயில் வந்து இது மார்க்கெட்டில் இவ்வளோ இருக்குது, நான் இவ்வளோ கொடுக்குறேன், அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. நாம் போட்ட ரேட்லேருந்தே கம்மி பண்ணி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். நம்ம ரேட்டே ஆல்ரெடி கம்மியாகவே இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ரியல் ஆஃபர் தான் நான் வந்து இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஜஸ்ட்டு இந்த சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1170 ஃப்ரீ ஷிப்பிங். ஓகேங்களா, 1170 ஃப்ரீ ஷிப்பிங். 2 சாரீ எடுத்துட்டிங்கன்னா 1150 ஃப்ரீ ஷிப்பிங். எப்படி இருக்குன்னு பாருங்கள். மெட்டீரியல் குவாலிட்டி ரியலி சொல்கிறேங்க பாருங்கள், எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. ரியலி வந்து ரொம்ப நல்ல ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப வந்து திக்காகவும் இல்லாமல் ஒரு கரெக்டான ஒரு திக்னஸ் இருக்கிற மெட்டீரியல். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ப்ளீட்டும் வந்து நச்சுன்னு நிற்கும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கைண்ட் ஆஃப் மெட்டீரியலாக இது இருக்குது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ரேட் வந்து 1170 ஃப்ரீ ஷிப்பிங். 2 சாரீ எடுத்துட்டிங்கன்னா 1150 ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான். டக்குன்னு இதில் கலர்ஸ் பார்த்துடலாம். ஓகேங்களா, நார்த் இந்தியா ஆஸ் யூஷுவல் 30 rupees எக்ஸ்ட்ரா. நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கலர் என்ன கலரு, பர்பிள் கலர். எல்லாமே டியூவல் டோனுங்க, பியோர் சில்க் சாரீஸ் மாதிரி டியூவல் டோன். இது ஒரு பர்பிள் ஷேடு வருது. அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த பீகாக் ப்ளூவில் வந்து ப்ளவுஸ் வந்துருந்தது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட் கலர். ஓகேங்களா, ரெட் கலர் சாரீ. இதுக்கு ப்ளவுஸு என்ன கலருன்னு பார்த்துடலாம். இது வந்து இங்கே இருக்குது ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டியூவல் டோன். ஓகேங்களா, ஒன்று சாரீ டியூவல் டோன் இருக்கும், ப்ளவுஸ் வந்து சிங்கிள் டோன் இருக்கும். இல்லைனா சாரீ வந்து சிங்கிள் டோன், ப்ளவுஸ் வந்து டியூவல் டோன் வரும். ஓகேங்களா, ஏன்னா இது எல்லாமே இந்த பார்டரில் மல்டி கலர் வரதுனால நீங்கள் அந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டாவே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, சூப்பரான ஒரு ஹாட் ரெட்டுன்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ லிமிட்டெட் ஸ்டாக்ஸ் தாங்க, திருப்பி சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரைன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக கிடைக்கிறப்ப புக் பண்ணிக்கோங்க. இது இன்னுமேட்டு வந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஏன்னா எல்லாமே வீவர்ஸ்க்கு பின்னாடி தான் நம்ம இருக்கோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கலர். இதில் தெரியுதுங்களா ஷைனிங், எல்லாமே அல்டிமேட் ஷைனிங். எப்படி இருக்குது மெட்டீரியல் பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ டாப் சைடு கண்டிப்பாக இதில் ஒயிட் வந்து கண்டிப்பாக போயிடும் நினைக்கிறேன். பல்லு, ப்ளவுஸு, ப்ளவுஸ் பாருங்கள் இந்த மாதிரி குட்டி புட்டாஸ் வச்ச ப்ளவுஸ். இது வந்து சாரியோட வியூ. பாருங்கள், அல்டிமேட் டிசைன். ஆக்சுவலி ஒரு வெண்பட்டு கலரில் உங்களுக்கு வந்திருக்கு. ஜஸ்ட்டு 1170 ஃப்ரீ ஷிப்பிங் ஒன்லி. ஒரு சில்க்குன்னா சில்க், அப்படியே ஒரு வெண்பட்டு மெட்டீரியல் எப்படி இருக்குமோ அந்த கலர், அந்த மெட்டீரியல் மாதிரியே தான் உங்களுக்கு இருக்குது, சில்கியாக. ஸோ நெக்ஸ்ட்டு கலர் சூப்பரான ஒரு டார்க் ஆலிவ் க்ரீனும் ஒரு டார்க் க்ரீனும் ஆலிவ் க்ரீனும் மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு க்ரீன் ஷேடுங்க. இது வந்து நார்மலான ஒரு க்ரீன் கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஷேட் ஆஃப் க்ரீன். ஓகேங்களா, அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து மரூன் கலரில் பல்லு, ரெட்டிஷ் மெரூன். ஓகேங்களா, அதுலேயே வந்து டூயல் டோனில் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ். இது சாரியோட வியூ. ஓகேங்களா, இதெல்லாம் க்ரீன் கலர் மஸ்ட்டு ட்ரை கலருங்க. இது மாதிரி கலர்ஸ் எல்லாம் நீங்கள் கட்டினா ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்கும், அதே மாதிரி ஸ்டைலிஷாகவும் இருக்கும். இந்த மாதிரி க்ரீன் ஷேட்ஸ் எல்லாம் நீங்கள் கட்டினீங்கன்னா ஸோ மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன். இதில் வந்து காப்பர் ஜரி மாதிரி உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கலர் வந்து டோன் வந்து இதில் வந்து ஜரியோட டோன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டோன் வருது. காப்பரும் சேராமல் ஒரு கோல்டுக்கும் மிக்சட் ஆகி ஒரு டிஃப்ரெண்ட்டான டோனில் வந்து இதில் வந்து ஜரி யூஸ் பண்ணியிருக்காங்க.
மஸ்ட் ட்ரை கலர் காம்பினேஷன். இதெல்லாம் நீங்கள் கட்டினீங்கன்னா ரிச்சாக, ஒரு சில கலர்ஸ் எல்லாமே ரிச்சாக தெரியும்னு சொல்லுவாங்க. அதில் வந்து இந்த மாதிரி க்ரீன் ஷேட்ஸில் கட்டினீங்கன்னா ரிச்சாக தெரியும். ஒரு சிலது வந்து சிம்பிளாக தெரியணும். ஸோ உங்களுக்கு என்ன பர்பஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பீச் கலர், பேஸ்டல் ஷேட் லவர்ஸ்க்காக. ரியலி ப்ரைஸ் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து 2000, 2500, 3000 சொன்னால் கூட வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அந்த மாதிரியான டிசைன், இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஜென்ரலாக எங்கேயுமே காமனாக பார்க்க முடியாது. ஒரு டிசைன் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது ஈஸியாக காப்பி பண்ணிடுவாங்க. இதை மட்டும் காப்பி பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது வந்து காஸ்ட் கட்டிங், அந்த மாதிரி ப்ரைஸ் வந்து வேணுன்ட்டு கம்மி பண்ணி டூப்ளிகேட் ரெப்ளிகா க்ரியேட் பண்ணுறது அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஃபினிஷிங், இந்த ஒர்க்மேன்ஷிப் வந்து ரெப்ளிகா பண்ணாலும் வராது. பிரிண்ட் வேணால் போடலாம் இந்த மாதிரி. பட் வீவிங்கில் இது பண்ணணுன்னா கண்டிப்பாக அந்த காஸ்ட்டு ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். ஸோ அதனால தான் இதெல்லாம் வந்து யூனிக் கலெக்ஷன்ஸாக, எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் மஸ்ட்டு ட்ரை. ஓகேங்களா? ஜஸ்ட்டு அதுவும் சூப்பரான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிங்க. இதை விட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இதை கொடுக்கவே முடியாது. 1500 சொன்னாலும் இது வந்து ஒர்த் இருக்கா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்கள். ஸோ அந்த அளவுக்கு ஒர்த் இருக்கிறதே நான் வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு 1170, அது ரெண்டாக எடுத்துட்டிங்கன்னா 1150 தான் உங்களுக்கு வருது. ஸோ மஸ்ட் ட்ரை. இது பாருங்கள், பியோர் சில்க் சாரீ கலர், டியூவல் டோன். அப்படியே சில்க் சாரீ மாதிரி உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இதில் வந்து டோன் இருக்கும். ஷைனிங் பாருங்கள். இதெல்லாம் கட்டினீங்கன்னா தாங்க இதெல்லாம் அழகு தெரியும். பார்க்குறத விட கட்டினா வேறு லெவலில் இருக்கும். பல்லு, ப்ளவுஸ் பாருங்கள், பிக்காக் ப்ளூவில் ப்ளவுஸு. பாடி கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்காக் க்ரீனும் பிக்காக் ப்ளூவும் மிக்ஸ் பண்ணால் கிடைக்கும். பியோர் சில்க் சாரீஸில் மட்டும்தான் இந்த மாதிரி ஷேட்ஸ் வரும், டுவல் ஷேட்ஸ். ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து 1170 தான். வேறு லெவலில் இருக்கும் கட்டினீங்கன்னா. இந்த சாரீ, இந்த கலர்லாம் கட்டினீங்கன்னா பியோர் சில்க் சாரியை தான் கட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கலர் டோன். நெக்ஸ்ட் கலர் ஒரு, இது என்ன கலரு? ஜாமுன் ஃப்ரூட் கலர். ஓகேங்களா? நாகப்பழ கலர்னு சொல்லுவாங்களே, டார்க் நாகப்பழ கலரு. காம்பினேஷனும் பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்குது. பார்டர் காம்பினேஷன் பிங்க்கு எல்லாம் மிக்சட் ஆஃப் ஒரு இது. அதுக்கு டார்க் க்ரீன், இந்த பல்லு கலர்லேயே உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும். ஓகேங்களா? இந்த சாரியோட வியூ லாங் வியூவில் காமிக்கிறேன். சாரீ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஜஸ்ட் 1170 ஃப்ரீ ஷிப்பிங். 2 சாரீ எடுத்துட்டிங்கன்னா 1150 ஃப்ரீ ஷிப்பிங் ஒன்லி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வாவ் கலர் தான், பிக்காக் க்ரீன். நம்மளோட பியோர் சில்க் சாரீ கலர். இது டியூவல் டோன் இல்லை, சிங்கிள் டோன்லேயே உங்களுக்கு ஒரு மாதிரி சூப்பரான ஒரு கலர். இது நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச கலர். ஸோ இது வந்து பல்லு ஒரு மாதிரி டொமேட்டோ ரெட். இது வந்து ப்ளவுஸ். இது சாரியோட வியூ. ஓகேங்களா? சூப்பரான ஒரு சாரீங்க. கலர் வந்து பிக்காக் க்ரீன். ஓகேங்களா? மஸ்ட்டு ட்ரை கலர்ஸ் இதெல்லாமே. இதெல்லாம் ஏன்னா வந்து பியோர் சில்க் சாரியோட லுக்கு கிடைக்கும். அதுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு அந்த பர்பஸ்க்காக கட்டிட்டு போகிறீங்கன்னா, பியோர் சில்க் சாரீ கட்டிட்டு போக வேண்டிய இடத்துல இதை கட்டிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு சேம் அதே மாதிரி லுக். பியோர் சில்க் சாரீ நினச்சிட்டு இதெல்லாம் அப்படின்னா ஒரு 50,000 ரூபாய் இருக்கும் நினச்சி பாருங்கள். இது பியோர் சில்கில் வீவ் பண்ணோன்னா மினிமம், ஏன்னா ஜம்தானி வீவிங்கன்னா கையிலேயே நான் திருப்புறதுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதனால் 50,000 அது தாராளமாக சொல்லுவாங்க பியோர் சாரியில் வந்து வீவ் பண்ணணுன்னா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு அல்டிமேட்டான ஒரு கலர். என்ன ஆலிவ் க்ரீனா மெஹந்தி க்ரீனா? மெஹந்தி ஆலிவ் க்ரீன் கலர். ஓகேங்களா? இல்லைனா ட்ரைடு மெஹந்தி க்ரீன்னு சொல்லலாம். எக்ஸாக்ட்லி சொல்லணும்னா இது ஒரு ஆலிவ் க்ரீன். அதுக்கு பாருங்கள் வாடாமல்லி கலரில்
ஒரு பல்லு, இந்த ப்ளவுஸு, அதே வாடாமல்லி கலர்லேயே உங்களுக்கு ப்ளவுஸ். பல்லு கலரில் தான் ப்ளவுஸ் வரும்னு சொன்னேன் இல்லையா. லாங் வியூவை வச்சு காமிக்கிறேன். அல்டிமேட்டான ஒரு saree. ஜஸ்ட் ஃபார் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1170. மொத்த 15 கலர் சார்ட் வந்து இந்த வீடியோவில் காமிச்சிருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து சூப்பரான ஒரு கலர் பீகாக் ப்ளூ. இப்போ ட்ரெண்டி கலர். இப்போ ட்ரெண்டிங்கில் இந்த கலர் தான் போயிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அல்டிமேட்டான ஒரு கலர். இதே பிங்க் கலர்லேயே ப்ளவுஸ், சாரியோட வியூ. தெரியுதுங்களா. ஜஸ்ட் 1170. நெக்ஸ்ட் கலர் ஒரு ஜுவல் டோன் கலர். இது ஒரு ஹனி கலரும் கிரீன் கலரும் மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ ஒரு மாதிரி கலர். ரெட்டா, ரெட்டு க்ரீனும் மிக்ஸ் பண்ணி ஒரு என்ன கலருன்ட்டே சொல்கிறதுன்னு தெரில, ஒரு ப்ரௌன் ஷேடு மாதிரி வருது இல்லையா. ஓகேங்களா. ரெட்டும் க்ரீனும் மிக்ஸ் ஆகி ஒரு ப்ரௌன் ஷேடு மாதிரி வருது. பட் ஆனால் இது எக்ஸாக்ட்லி டியூவல் டோன். இந்த ஆங்கிளில் பார்த்தா க்ரீன் ஷேட் தெரியுது பாருங்கள். இந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டோட லுக்கு தெரியும். ஸோ ஓவராலாக பார்த்தா உங்களுக்கு வந்து ப்ரௌன் ஷேட் மாதிரி இருக்கும். இதெல்லாம் இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் நீங்கள் கட்டிட்டு போயிட்டு சன்லைட்டில் பார்த்தீங்கன்னா செம்ம வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி டியூவல் டோன் எல்லாம் சன்லைட்டுக்கு ஏற்ற கலர்னு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா பார்ட்டிக்கு போனால் கூட அங்கே போட்டிருக்கிற லைட்டிங்ஸ்க்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா. அங்கே என்ன மாதிரி எல்லோ லைட்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கலர் தெரியும். ஒயிட் லைட்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும். டியூவல் டோன் கலர்ஸோட ஸ்பெஷாலிட்டி அதுதாங்க. அதுக்காக தான் வந்து அந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே வந்து வியூ பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கலரில் வந்து ஸ்டைலிஷாக இருக்கும், ட்ரெண்டியான ஒரு லுக்கு கொடுக்கும். அடுத்தது மங்களகரமாக வேணும்னா நம்மளோட எல்லோ கலர் தான். ஸோ எல்லோ பற்றியெல்லாம் நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியாது. எல்லாரோட ஃபேவரட் கலர். ஓகேங்களா. என்ன தான் நம்ம ட்ரெண்டாக இருந்தாலும் சரி, மாடர்னாக இருந்தாலும் சரி, நமக்குள்ளார ஒரு அந்த ட்ரெண்ட், அந்த ஆத்தென்டிக், அந்த ஒரு ட்ரெடிஷ்னல் அப்படிங்கிறது ஒன்று வந்து ஃபீல் இருந்துகிட்டே தான் இருக்கும். அது எல்லா பெண்களுக்கும் இருக்கிறது தான். ஸோ அதனால் இந்த மாதிரி எல்லோ கலரு, ரெட் கலரு, க்ரீன் கலர் இதெல்லாமே நம்மளால் விட முடியாது. ஓகேங்களா. ஜஸ்ட் 1170 ஃப்ரீ ஷிப்பிங். ஓகேங்களா. சூப்பரான எல்லோ கலர். நெக்ஸ்ட்டு லேடிஸ்க்கு பிடிச்ச கலரு பிங்க்கு. ஓகேங்களா. ராணி பிங்க், அதுக்கு க்ரீன், டுவல் டோன் ப்ளவுஸ். இது வந்து சாரியோட வியூ. ஓகேங்களா. ஜஸ்ட் 1170 ஃப்ரீ ஷிப்பிங். நார்த் இந்தியா 30 rupees எக்ஸ்ட்ரா. 2 சாரி எடுத்துட்டிங்கன்னா 150 மட்டும்தான் ஈச். நெக்ஸ்ட் கலர், இது என்ன கலர்? இது க்ரீனுன்னு சொல்ல முடியாது, ப்ளூன்ட்டு சொல்லணும். ப்ளூ ரெண்டோட இது ஒரு என்ன இது க்ரீனுன்னு சொல்ல முடியாது, ப்ளூ ஷேடு இருக்குது. பீகாக் ப்ளூவும் க்ரீனும் மிக்ஸ் பண்ணி வியூ பண்ணால் இந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு கலரு. பல்லு அண்ட் ப்ளவுஸ். சாரியோட வியூ பார்த்துக்கோங்க. இதில் வந்து கலர் எந்த வித்தியாசமும் இல்லாமல் சேம் கலர் தாங்க வீடியோவில் வருது. ஸோ இது என்னோட ரியல் டோன் கலர். ஒரு க்ரீனும் அந்த பீகாக் நெக்கு ப்ளூ இருக்கு இல்லையா,
அதுவும் மிக்ஸ் பண்ணி வியூ பண்ணால் என்ன மாதிரி ஒரு டோன் வருமோ அந்த மாதிரி ஒரு டோன் வந்திருக்குங்க. இதுக்கு என்ன கலர் நீங்கள் கொடுப்பீங்களோ கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் பிளாக்கோ கிரேவோ கிடையாது. இப்போ நீங்கள் பார்க்கும்போது ஒரு ப்ளூ டோன் மாதிரி தெரியும், ஒரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா க்ரீன் டோன் மாதிரி தெரியும். ஒரு யூனிக்கான கலர். இதுக்கு நீங்கள் இந்த பிங்க் கலர் ப்ளவுஸ் வந்து இதுலேயே வந்திருக்கு இல்லையா, அதை ஸ்டிச் பண்ணி கான்ட்ராஸ்ட்டாக போட்டு பாருங்கள், வேறு லெவலில் தெரியும். இந்த புட்டாஸ்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பெரிய புட்டா ஒன்று, அதனோட மினி வெர்ஷன் ஒன்று. செம்ம. இந்த புட்டா தான் இந்த சாரீக்கே வந்து ரிச்சு. அந்த பார்டர் வந்து அதை விட ரிச் லுக் கொடுக்கறது. அதுன்னா க்யூட்னஸ் கொடுக்கறது இந்த புட்டா தான். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, பிளாக் கலர். பிளாக் வந்து பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. ஆனால் ஃபேமிலி சுச்சுவேஷன்னால பிளாக் கட்ட முடியாமல் இருந்து நிறைய பேர் தவிப்பாங்க. பார்க்கும்போது ஆசையாக இருக்கும், பட் ஆனால் வந்து கட்ட முடியாது, ஃபேமிலி இது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ரியலி சொல்கிறேன், ஒரு சிலதுக்கெல்லாம் நம்ம வந்து மறந்து போய் அப்படி பிளாக் எடுத்துடலாமான்னு சொல்லிட்டு எடுத்திருப்போம். அப்படி ஃபுல்லாக நம்ம அவாய்ட் பண்ண மாட்டோம். அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு பிளாக் ஷேட் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லணும். சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்ட்டி, அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் பார்ட்டி மாதிரி போகணும், அந்த மாதிரி வந்து எந்த மாதிரி எந்த அக்கேஷன் எந்த சுச்சுவேஷன்ஸ்க்கு போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணுங்கள். ஸோ பார்ட்டி மாதிரி போகும்போது இந்த மாதிரி பிளாக் கலர்ஸ் எல்லாம் போட்டுட்டு போனீங்கன்னா சில்க் சாரி மாதிரி லுக் இருக்கும். ஆனால் அது வந்து உங்களுக்கு ட்ரெண்டி லுக்கும் கொடுக்கும். பிளாக் கலர் ட்ரெண்டி லுக் கொடுக்கும், இது வந்து ட்ரெடிஷ்னல் லுக்கு கொடுக்காது. ஸோ அதனால் நீங்கள் இது வந்து இந்த மாதிரி கட்டிட்டு போனீங்கன்னா ட்ரெண்டியாக இருக்கும், கண்டெம்ப்ரரி ஸ்டைல் இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் 1170 ஃப்ரீ ஷிப்பிங். 2 எடுத்துட்டிங்கன்னா 1150 ஃப்ரீ ஷிப்பிங் ஈச். நார்த் இந்தியா 30 rupees எக்ஸ்ட்ரா. மஸ்ட் ட்ரை கலெக்ஷனுங்க இது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.